ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பாருங்கள். கோவளம் பீச்சுக்கு வந்தேன். மீன் வாங்கலான்ட்டு வந்தேன். அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு செம்மையாக போர் அடிக்குது. கொஞ்சம் நேரம் பீச்சில் வந்து கொஞ்சம் தண்ணியில் காலை நனைச்சோம்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு 2 நாள். அதுலேயே ரொம்ப டல்லாகிடுச்சு. உடம்பு சரியானாலுமே அந்த மயக்கமே போகவே இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் இப்படி வெளியில் வந்து இந்த காற்றெல்லாம் மேலே படும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். திரும்ப நம்மளோட அந்த ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆகிடும். உடம்பு திருப்பியும் அந்த சுறுசுறுப்பாக ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி வெளியிலேயே வந்தேன். நான் இந்த கடல் காற்றுல கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் காலை நனைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அப்போ தான் உடம்பு திரும்ப வந்து அந்த பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்றதுக்காகவே வந்தேன். இன்றைக்கி மீனும் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி பீச்சு. சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஒரு 4 மணிக்கே கிளம்பிட்டேன். எனக்கா பொழுது போயிடுச்சுன்னா வீடியோ எடுக்க முடியல. ஒரே புள்ளியாக இருட்டாக இருக்கு. அதனால் 4 மணிக்கே கிளம்பி ஒரு 4:30க்கெலாம் வந்துட்டோம். கோவளம் பீச் வந்திருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. போட்லாம் நிறைய வந்துச்சு. நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த போட் வந்து ரெடியாக இருக்குது உள்ளார போகிறதுக்கு. முன்னாடிலாம் ஆள் வந்து தள்ளுவாங்கள்ல உள்ளார போட்டை, அந்த மாதிரி கிடையாது. இப்போல்லாம் டிராக்டர் வச்சு அழகாக உள்ளே தள்ளி விட்டுருது. டிராக்டர் இதுக்குன்னே அப்படியே கரையிலே இருக்குது பாருங்கள். நான் அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் தள்ளிக்கிங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கே பயமாக இருந்தது. தள்ளிட்டு நின்று நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்களேன். டிராக்டர் வந்து அப்படியே சூப்பராக தள்ளி விடுது. தள்ளி அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுருது. அவங்க ஜாலியாக அப்படியே போட்டிங் போயிடுறாங்க. ஆனால் கஷ்டம்தான். இந்த தண்ணியில் பத்திரமா போயிட்டு வரணும். போயிட்டு நம்மளுக்காக அவங்க மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ணி குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லை. அதனால் அவங்க அந்த மாதிரி போயிட்டு வராங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எப்படி இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதை மாதிரி நினைக்கல. எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணி. அப்படியே உள்ளே தள்ளி விட்டோன்னே சருன்னு போயிட்டாங்க உள்ளார. நிறைய போட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துருச்சு. வந்த போட்லேருந்து எல்லாருமே வியாபாரம் பண்ணுறவங்க வந்து அப்படியே மொத்தமாக மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய மீனெல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கடைகளில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வேறு விலை வச்சு விற்கிறாங்க. நம்ம போட்டில் ஒரு விலை 1000 ரூபான்னா அவங்கக்கிட்ட வாங்கும்போது 1500 வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி வழி ஃபுல்லாக மீன். இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக வந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி. சின்ன மீன்லாம் இந்த மாதிரி வாங்கி இவங்க சைடில் உட்காந்து விற்றுட்டு இருந்தாங்க. போட்லேருந்து வர்ற மீனை போட்லேயே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வாங்குங்க. நீங்கள் கோவளம் வந்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக அதுலேயே வாங்கிக்கணும் போட்லேயே. ஏன்னா போட்லேருந்து தான் அந்த கடைகளுக்கு போகுது மீன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. பாறை மீன் அவ்வளோ பெருசு வச்சுருந்தாங்க. நான் சூரை மீன் வாங்கலான்னு போயிட்டு ஒரே சூரை மீன் மட்டும் ஒன்று வாங்கினேன். ஜாலியாக இருக்கும். இந்த பெரிய சைஸ் காளாய் தான். எவ்வளோ அது? இதுக்கா இது 1300, இது 1500. சூப்பராக இருக்க மீன். வஞ்சிர மாரியே இது பாருங்க, ஒரே நீட்டா பெருசா. எங்க அது சூரை மீன் ஒன்று வாங்கி கொடுங்க. அங்கேயும் இருக்கு. எவ்வளோ? சூப்பரா இருக்குங்க இது. மீன் விலை பேசி வச்சியாச்சு. பீச்சுக்கெலாம் போயிட்டு போகும்போது மீனை எடுத்துக்கலான்ட்டு அவங்கக்கிட்டே வச்சுட்டு வந்தேன். ஏன்னா தூக்கிட்டே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. மீனை வேறு கையில் வச்சுட்டே இருக்கணும். இல்லைனாக்கா காரில் கொண்டு போய் வச்சுட்டு வரணும். கார் வேறு தூரமாக நிறுத்திட்டோம். பாருங்க எவ்வளோ பெரிய மீன். அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மீனே ஒரு 15 பேர் சாப்பிட்லாம் போல். அவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். பாறை மீன் அது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் போட்டில் வந்து இறங்கினா ஃப்ரெஷ் மீன். செம்மையாக இருந்துச்சு. இருட்ட தொடங்கிருச்சு.
அதனால் இந்த மீனெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்றதால கொஞ்சம் நேரம் அந்த சைடு பீச்சுக்கு போயிடலாம். அங்கே தான் உட்காந்துட்டு நம்ம பாறை மாதிரி இருக்கும், அப்படியே உட்காந்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அப்படியே கால்லலாம் தண்ணி வர்றதே நம்மளுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பாருங்கள், ஜாலியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். வேறு பீச்சில் இந்த மாதிரி இருக்காதுங்க, அமைதியாக இருக்கும். கிட்டக்கு போகவே எனக்கு பயமாக இருக்கும். கோவளம் பீச்சில் தான் நான் பயப்படாமல் தண்ணிகிட்ட இருப்பேன். வேறு பீச்செலாம் போனேன்னாக்கா தூரமாக பெஞ்ச் போட்டிருப்பாங்களா, அங்கே உட்காந்துக்கிட்டு தான் கடலையே பார்க்கணும். கீழேயும் உட்கார முடியாது என்னால், கிட்டக்கு போயிட்டு அங்கே மணலெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா சரியாக இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், தண்ணிக்கிட்டேயே பாறை இருக்கிறதால கொஞ்சம் தள்ளியும் பாறை இருக்குது, அவ்வளோ கிட்டக்க உட்கார வேணாம், கொஞ்சம் தூரமாக இந்த பாறைலாம் தெரியுது பாருங்கள். இங்கே உட்காந்துக்கிட்டாலே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. நானும் அங்கிளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட கொஞ்சம் நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நானும் அப்படி தாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துருவேன், மறந்தே போயிடுவேன் வெளியில் போகிறதே. டெய்லி காலைல சமைக்கிறது, மதியானம் சமைக்கிறது, இப்படியே இருந்துகிட்டே போயிடுவேன். எனக்குள்ளேயே டல்லானதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பீச்சுக்கு போவேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.